ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்டர் ஸ்டோரி. குமரன் வந்து ஷாப்பில் இருக்கார். ஸோ ரிமைனிங் துணியும் தச்சுடுறாரு. அவர் வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. ரிமைனிங் அமௌண்ட் கொடுத்து பணம் கொடுக்கல் வாங்கினது அவர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டார். என்கிட்ட இருந்து நானே கொடுத்துருப்பேன்ப்பா அப்படின்னு. பரவாயில்ல, நானும் கொஞ்சம் ஆஷா பேசிட்டேன். ஃபங்க்ஷன் டைம் இல்லையா, அவருக்கு நிறைய செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் கிஃப்ட் பண்ணணும்னு. சரிப்பா, மலேசியாவில் ஒர்க் இருக்க போறியா அப்படின்னு. சரி, நான் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ அந்த முடிஞ்ச பிறகு நீ ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்லிட்டு போய்ட்டாரு. குமரன் பார்த்தா அடுத்த சீன் பார்த்தா நைட் வந்து ஆட்டோவில் இவங்க 3 பேரும் இறங்குறாங்க. விஜய், காவேரி, கங்கா. பார்த்தா குமரன் தூங்குறாருன்னா லைட் கூட போடலைன்னு அவர் விஜய் போய் லைட்டை போட்டு பாரு, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் காவேரியும் விஜயும் கிளம்புறாங்க. காவேரி போய் நான் எழுப்புறேன்னு இல்லை, இப்போ அவங்க மீட் பண்ணிட்டோம், சண்டை போட போகிறாங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் வா இப்போயாவது குமரனை கன்சிடர் பண்ணு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரை போயிட்டு பண்ணுறாங்க. அழுகிற கண்ணீர் வந்து அவர் கையில் பட்டனே அவர் ஏஞ்சின்னு கங்க எப்போ வந்து யார் கூட தனியாக வந்து அப்படின்னு காவேரி எங்கே அப்படின்னு விஜய் கூட விஜய் தான் வந்து கூப்பிட்டு, ஓ சரி ஓகே சார், அதாவது என் கூட சொல்லியிருக்கலாம்ல ஆர்டர் எடுத்து, தூங்காமல் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, இப்போ நான் வெளியே ஆகிட்டேன், நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்க அப்படின்னு. எல்லோரும் நீங்களும் என் கூட இல்லைன்ற ஒரு கோவத்தை தான் நான் வெளிப்படுத்தினேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பெரிய ஆர்டர் சொல்லியிருந்தாலும் முடியாதுன்னு சொல்லுவேன், ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திருப்பேன் இல்லையா, நான் அப்படி தான் பண்ணுவேன்னு நீங்கள் ஏன் நினச்சி அப்படி பண்ணுறீங்க, சரி சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்றாங்க. கங்கா வந்து நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்படிலாம் தெரிஞ்சால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு வந்து ஷாப்பில் முடியுது. இவங்க 2 பேர் நம்மளுடைய கப்பல் வந்து நடந்து போகிறாங்க. எவ்வளோ தூரம் நடந்து வேணால் நடப்பையா அப்படின்னு, ஏன் நடப்பேன், உங்கள் கூட நடக்கிறதுனா எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன் இவ்வளோ லவ் வச்சுருக்கேன், அப்போயே என் கூட வர வேண்டியதானே அப்படின்னு. எனக்கு ஒரு பழக்கம், என்னுடைய விருப்பத்தை நான் முன்னிலையில் சொல்ல முடியாது, மற்றவங்க விருப்பத்துக்கு எனக்கு ஒரு பழம் பிடிச்சாதான் அதை போய் நான் சிஸ்டர் கொடுத்துரும், அவங்க சாப்பிட்ருவாங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து எனக்கு வேண்டியதை அடம் பிடிக்க மாட்டேன். பட் பசுபதி கூட சண்டை போடணுன்னா நான் போய் முன்னாடி போய் நிற்பேன். எனக்காக ஒன்றுனா நான் போக மாட்டேன் அப்படின்னு. இந்த அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஒன்றை தான் நீ வந்து உனக்கானதை நீ வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் மட்டும் எனக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு, இதுவும் எனக்காக தான் நான் வந்திருக்கேன், எனக்கு உன் கூட இருந்தால் எனக்கு சந்தோஷம், என் குழந்தைய பார்க்கவும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்க கூட இருந்தால் எனக்கு ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. உங்கள் கூட இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு போகிறாரு. பார்த்தா அங்கே திடீர்னு ஒரு வெஹிக்கிள் நிற்குது. அங்கே வெஹிக்கிள் உள்ளே பார்த்தா பசுபதி வெஹிக்கிள். ஸோ அவர் எங்கே அப்படி எப்படி வந்தார் பார்த்தா சடனாக தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தாரு, எட்ரா வண்டி அப்படின்னாரு. மேடம் கிட்ட மொபைல் கொடுத்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் ரன்னிங்கில் வந்து கார் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஷாட்டோட இன்றைக்கி வந்து சீரியல் எபிசோடு முடியுதுங்க. நாளைக்கு என்ன நடக்குது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.